எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் சாவித்திரி கோவிந்தராஜன். இன்னைக்கு நாம் என்ன ரெசிபி பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்வீட் பாயசம் தான் செய்ய போகிறோங்க. தேங்காய் பால் வச்சு ஒரு பாயசம் செய்ய போகிறோம். வாங்க அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். பாசிப்பருப்பு ஜவ்வரிசி வச்சு தேங்காய் பாலில் இந்த பாயசம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. இதுக்கு நம்ம என்ன இன்க்ரீடியன்ட் சேர்த்துறோன்னு பார்த்தீங்கன்னா, பாசிப்பருப்புங்க. பாசிப்பருப்பு பார்த்தீங்கன்னா இந்த மெஷரிங் கப், இது அரை கப்புங்க. நம்ம மெஷரிங்கில் சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா 100 கிராமுங்க. 100 கிராம் பாசிப்பருப்பு எடுத்துருக்குறேங்க. அப்புறம் ஜவ்வரிசிங்க. ஜவ்வரிசி ஒரு 50 கிராம் எடுத்துருக்காங்க. இந்த 50 கிராம் ஜவ்வரிசி நான் ஒரு 10 நிமிஷம் ஊற போட்டாங்க. அப்போ கொஞ்சம் சீக்கிரம் வேகும் இல்லைங்களா, அதனால் ஒரு 10 நிமிஷம் ஊற போட்டிருக்கிறேன். அப்புறம் இதுக்கு பார்த்திங்கன்னா இனிப்புக்கு பார்த்திங்கன்னா வெல்லம். நம்ம எந்த அளவுக்கு பாசிப்பருப்பு எந்த அளவு எடுக்கிறோமோ அதே அளவுக்கு நம்ம வெல்லம் எடுத்துக்கணுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தேங்காய் பார்த்திங்கன்னா ஒரு அரை மூடி தேங்காய், சின்ன தேங்காவாக இருந்தது அதனால ஒரு அரை மூடி எடுத்துருக்குறேன். இதை நம்ம ஒரு திக்கான பால் எடுத்து வச்சுக்கணுங்க. இது பாயசத்துக்கு சேர்த்துறதுக்கு முந்திரிங்க, திராட்சை, ஏலக்காய்ங்க, இது நெய்யுங்க, இவ்வளோதாங்க. இப்போ இதை வச்சு நாம் பாயசம் செய்யணும். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நாம் இந்த பாசிப்பருப்பை வறுத்துக்கலாங்க. இந்த பாசிப்பருப்பு நம்ம வறுத்துக்கலாங்க. ரொம்ப வறுக்க வேண்டியது இல்லைங்க, நல்லா வாசம் வர வரைக்கும் வறுத்துக்கலாங்க. பாசிப்பருப்பு நல்லா வாசம் வந்துருச்சுங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம இதை எடுத்துடலாங்க. இப்போ இந்த ஜவ்வரிசி வேக வைக்கணுங்க. அதுக்கு நான் 2 டம்ளர் தண்ணி வச்சுருக்கேன். தண்ணி கொதிச்சது இந்த ஜவ்வரிசி நம்ம இதில் சேர்த்துக்கலாங்க. பாசிப்பருப்பு ஆறிடுச்சு. இப்போ இதுக்கு பார்த்திங்கன்னா 3 டம்ளர் தண்ணி சேர்த்துருக்குறேங்க. இது ஒரு 4 விசில் வரட்டுங்க. நல்லா கொதி ஆரம்பிக்குதுங்க. அரை ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாங்க. இப்போ இந்த ஜவ்வரிசி இது கூட சேர்த்துக்கலாங்க. நான் பார்த்திங்கன்னா மாவு ஜவ்வரிசி தான் எடுத்துருக்குறேன். நீங்கள் நைலான் ஜவ்வரிசி கூட எடுத்துக்கலாங்க. 10 நிமிஷம் ஆகுங்க வேகிறதுக்கு. இந்த தேங்காய் ஒரு திக்கான பால் எடுத்துகிட்டு வந்துடலாங்க. பாருங்கள், 4 விசில் விட்டு இறக்கி வச்சுருக்குதுங்க. ஸ்டீம் போட்டுங்க. தேங்காய் பால் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அது நம்ம இது கூட சேர்த்துக்கணுங்க. பாருங்கள், திக்கான பால் எடுத்துருக்குறேன். இந்த திக்கான சேர்த்துக்கலாங்க. இப்போ இந்த பாலில் நல்லா கொதித்து வரணுங்க. பாசிப்பருப்பு பார்த்திங்கன்னா நான் 3 விசில் விட்டு இறக்கி வச்சுட்டேங்க. நல்லா வெந்துருச்சுங்க. இப்போ இதை இந்த நம்ம ஜவ்வரிசியோடு சேர்த்தணும். இந்த பாத்திரம் பிடிக்காதுங்கிறதுனால இந்த ஜவ்வரிசி எடுத்து இந்த குக்கரில் இந்த பருப்போடு சேர்த்துக்கலாங்க. பாசிப்பருப்பு சேர்த்து ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்கிறதுக்கு விட்டாச்சுங்க. இப்போ நம்ம வெல்லம் சேர்த்துக்கலாங்க. வெல்லம் பார்த்திங்கன்னா நல்ல சுத்தமான வெல்லம் அப்படிங்கிறதுனால நான் அப்படியே சிறகு இதில் போட்டேங்க. பார்த்திங்கன்னா வெல்லம் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சுங்க. இப்போ நல்லா கொதிச்சிருச்சுங்க. இப்போ இதை இறக்கி வச்சிடலாங்க. இறக்கி வச்சுட்டு திராட்சை முந்திரி தாளித்து கொட்டிடலாங்க. முந்திரி அது இது கூட சேர்த்துக்கலாங்க. ஒரு கைப்பிடி திராட்சை எடுத்துருக்குறேங்க, அதை இது கூட சேர்த்துக்கலாங்க. நம்ம இதில் பாயசத்தோடு சேர்த்துக்கலாங்க. ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாங்க. தேங்காய் பாலில் பாசிப்பருப்பு ஜவ்வரிசி வச்சு ஒரு சூப்பரான ஒரு பாயசம் செஞ்சுருக்காங்க. ரொம்ப நல்லா வந்துருக்குதுங்க.